ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருந்துகிட்டே earn பண்ணலாம். சூப்பரான ஒரு ஜாப்னு சொல்லலாம். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் லிங்க் வந்து சர்ச் பண்ணனால ஸோ அதே லிங்க் வந்துட்டு ஈஸியாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சர்ச் கொடுத்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த பேஜ் ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு லாஸ்ட் டைம் அமேசானோட ஜாப் டீட்டெயில் ஒன்று போட்டிருந்தேன். அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரெஸ்யூம் அண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதிலே நம்ம ஏற்கனவே பழசாக நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைவாக டைரெக்டாக நம்ம அந்த அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம லைவாக ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கான சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ டார்க்காக இருக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் சீனரிஸாக இருக்கக்கூடாது, நல்லா கிளியராக இருக்கணும், பேக்ரவுண்ட் பிளெயினாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ மாடலில் இருக்கணும். மொத்தம் 3 மாடலில் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு க்ரீன் கலர் டிக் காமிக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டே. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா அசோசியேட்டு கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோலு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். அதில் போனீங்கன்னா ஜாப் பற்றின டீட்டெயில் A to Z பார்த்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இது ஃபுல்லாக ரீட் பண்ணால் வீடியோ லென்த்தாக போகும். ஸோ தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். மீதியை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு, டேட்டா அசோசியேட் ஜாப் ரோலு. இது வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு டிகிரி வந்து எனி டிகிரி நம்ம முடிச்சிருக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மெயினாக இங்கிலீஷ் நல்ல நாலேஜபிளாக இருக்கணும். A to Z ரீட் ரைட், அப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் பண்ணுறது, A to Z எல்லாத்துலேயுமே நல்லா வெல் நாலேஜாக இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில். அப்புறம் இந்த ஜாப் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான், 24/7. வீக் ஆஃபும் ரொட்டேஷ்னல் தான் வரும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ப்ரிஃபர்டு ஸ்கில் என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க. அதில் பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் எக்ஸல் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இகாமர்ஸில் வந்துட்டு நாலேஜாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்யூமில் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு வந்துட்டு நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா அது மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் இது தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது. க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயிலை. இப்போது அப்ளிகேஷன் பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எதன் மூலமாக தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து என்னென்னு வரும். சோஷியல் மீடியான்னு கொடுத்துருக்குங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ஃபேஸ்புக், கூகுள், அதர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது சேம் எல்லா அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணுறது தான். ஃபுல் நேம், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்ட்ரேஷன் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எக்ஸெட்ரா, ஜெண்டர், இது மாதிரி எல்லாமே கேட்குறாங்க. அப்புறம் சிட்டிஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசேபிலிட்டி, இது மாதிரி A to Z, பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பயப்பட வேணாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ஓகே பண்ணிவிடுங்க. அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே. அடுத்தது ஃபைனலாக வந்துட்டு ஃபோட்டோவை லைவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். க்ரீன் கலர் டிக் வரணும். அடுத்தது ரெஸ்யூமும் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிக் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா எம்டியாக, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் பேஜுக்கு போகும். அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய ரிப்ளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு மெயில் ஃபார்மில் வந்துடும் ரிட்டன் எக்ஸாமுக்காக. இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு உங்கள் அப்ளிகேஷன் எப்படி செலக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மேனுவலாக பண்ணுறது கிடையாது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க.
அதுக்காக தான் நான் சொன்னேன், ரெஸ்யூமில் வந்துட்டு இங்கே அப்ளை பண்ணுறப்போ ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்க ப்ரிஃபர்டு ஸ்கில் என்னன்றத உங்ககிட்ட இருந்ததுன்னா ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். இந்த ஜாபினுடைய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த பேஜ் கொண்டு போய் விட்டுரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.